ஆட எங்க அப்பா டேய் முடியலடா சாமி. மஞ்சரியை போட்டு பொலன்னு பொலந்து எரிஞ்சிட்டாங்கன்னு தான் சொன்னோம் இந்த வாரம். என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரியை பத்தி ஒப்பா நல்ல விதமா பேசுறது ஒரு ஆளு, கெட்ட விதமா பேசுறது நம்ம விஜய் சேதுபதியா. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இன்னைக்கு வந்து ஹோஸ்ட் எப்படி இருப்பாரோ அப்படிங்கிறது தலைவன் தெளிவா தெரிச்சுட்டாப்ல. எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இத்தனை நாள் வந்து மேம்போக்கா வந்து வாங்க அருண் உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு உங்க ட்ரெஸ் எல்லாமே இந்த ட்ரெஸ் நான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவரு காமெடி போட உங்க காமெடியா நடிக்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து எபிசோட ஓட்டிட்டு போனாரு. இப்போ வந்துட்டு தரமான ரோஸ்டிங் வந்து இறங்கிருக்கு அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. மறக்காம அதை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த மஞ்சரி எதனால மாட்டினாங்க அப்படின்னா மஞ்சரி பல மேட்டர் இருக்கு இந்த வாரம். கக்கின மேட்டர்லாம் பல மேட்டர் இருக்கு. இதுல எதை கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தா மறுபடியும் தோஸ் மேட்டர் வந்துட்டாங்க, பிரெட் மேட்டருக்கு வந்துட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு இது வந்து அட்ரஸ் பண்ணிருப்பாங்க ப்ரோ. கிட்டத்தட்ட வந்துட்டு நேத்து போட்ட ப்ரோமோலே கிட்டத்தட்ட 3 ப்ரோமோவுமே அந்த மஞ்சரி சண்டை 3 ப்ரோமோலே வந்தது யாரு? மஞ்சரி மட்டும் தான் வந்தாங்க. அதனால இந்த வாரம் வந்து போலன்னு அதை பத்தி நாங்க பேசுவோம்ல. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா அட்ரஸ் பண்ணப்படுது. ஒரு நாள் ஃபுல்லா வந்து அந்த 3 ப்ரோமோ இப்போ விடுறாங்கன்னா அதை கண்டிப்பா வந்து பேசப்படுவாங்க, கண்டிப்பா வந்து பேசுவாங்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும். அண்ட் இதுல இன்னொன்னு அந்த திருட்டு பிரியாணி மேட்டர் ஒண்ணு இருக்கு, அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த நான் ஆல்ரெடி அந்த ப்ரோமோஸ்ல போடும்போதே நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் ப்ரோமோல என்னடா 3 ப்ரோமோல ஒரே இது போடுறீங்க, கண்டிப்பா வந்து விஜய் சார் இதை பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி என்ன மேட்டர் பாத்தீங்கன்னா வந்து தோஸ் மேட்டர் நடந்திருக்கும். தோஸ் மேட்டர் எதனால பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரெட் வந்து எக்ஸ்ட்ரா பிரெட் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து எக்ஸ்ட்ரா பிரெட் வந்து பசிக்கும், லஞ்ச் லேட் ஆகும் அப்படிங்கிறனால அருண் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருப்பாரு எக்ஸ்ட்ரா பிரெட். அது வந்து டோஸ்ட் பண்ணி சுட வச்சு கொடுங்க, இல்லைன்னா அந்த மாதிரி வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அதுல சாச்சனா அருண் முத்து இவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க 2 பேருக்கு பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து யார் பண்ணி கொடுத்தா சௌந்தர்யா. அதுக்கு முன்னாடி வந்து ஆர்ஜி ஆனந்தி நிறைய பேர் வந்து கேட்டப்போ இல்ல டைம் ஆகும், லஞ்ச் லேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து சொன்னாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து சண்டை இழுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி போய் கேட்டிருக்காங்க, கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பக்கத்துல வந்து ஜெஃப்ரி வந்து ஏதோ ஒரு இது கொடுத்தாங்க போல இருக்கு, சரியா ஞாபகம் இல்லையே. ஐயோ டக்கு ஞாபகம் மாட்டேங்குது. அது வந்துட்டு ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க, ஸ்பெஷலி ஏதோ ஒண்ணு வந்துட்டு சுட்டு சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜெஃப்ரிட்ட சொல்லுவோம். வேற ஏதோ கொடுத்தாங்க, அதை வந்து கேட்டுப்பாங்க உங்களுக்கு. ஜாக்லின் அதுல அது உழுவுல, அதனால வேற லஞ்ச் லேட் ஆகும் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து டோஸ்ட் பண்றத பத்தி அவங்க வந்துட்டு கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்துட்டு கேட்டது வந்து பட்டர் கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு கேட்டிருந்தா நான் தெளிவா கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். ஆனா என் காதுல வந்துட்டு அது கேட்ட மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லினும் வந்து ஏதோ பூசி மொழிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து மஞ்சரி போயிட்டு நம்ம முத்துக்குமார் சொல்ல எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க, உனக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்துட்டு மொத ஸ்டார்ட் பண்ணதே தலைவன் தான். அதுக்கப்புறம் போயிட்டு அங்க போன வெடிச்சது வெடி வந்துட்டு கிட்டத்தட்ட காலையில ஒரு 8 மணி ஆரம்பிச்சுன்னா ஈவினிங் ஒரு 4 மணி தான் அந்த ஒரு இதே முடிச்சாங்க. கண்டிப்பா அவ்வளவு ஒரு நேரம் வந்துட்டு இல்லுன்னு இழு தெரிஞ்சுட்டாங்கன்னு தான் சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேட்டர் வந்துட்டு இப்ப பேசப்படுது. ஓகேங்களா, ஏன்னா 3 நாள் அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த மேட்டர் நடந்திருக்கும் போது 3 ப்ரோமோ வந்திருக்கும் போது பேசாம இருப்பாங்களா? கண்டிப்பா பேசுவாங்க. எப்பயுமே தெரியும் நம்ம எப்பயாச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆல்ரெடி சீசன் 7ல ஏதோ ஒரு மேட்டர் ஒன்று நடந்துச்சு. அர்ச்சனாவை பத்தி ஏதோ ஒரு மேட்டர் ஒன்று இந்த மாதிரிதான் 3 ப்ரோமோமே அவங்களால ஒரு அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. அதனால வந்துட்டு அந்த ஒரு மேட்டர் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப என்ன கேக்குறாங்கன்னா தோஸ் மேட்டர்னால வந்து எனக்கு அருணுக்கு வந்து சண்டை வந்துச்சு. அது வந்துட்டு அவர் வந்துட்டு என்கிட்ட பேசவே தயாரா இல்ல, அதனாலதான் எனக்கு அவருக்கு சண்டை வந்தது, இப்படி கை கும்பிட்டது அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. தரமான நெத்தியடி வந்து தலைவர் விஜய் சேதுபதி சார் போட்டாப்ல. என்ன பாத்தீங்கன்னா அவர் வந்து கேப்டன் போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா அந்த மாடுலேஷன் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல மஞ்சரிக்கு. ஆனா அவர் வந்து எப்பயுமே அந்த ஒரு மாடுலேஷன் வந்துட்டு பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு மாடுலேஷன் பிடிக்கல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு தரமான அடி உங்களுக்கு வந்துட்டு அருண் வந்துட்டு ஒரு ட்ரிகர் ஆகி பண்ணாரு அப்படிங்கறது ஏத்துக்கிறீங்க. சிவகுமார்ட்ட நீங்க என்ன பண்ணீங்க? சிவகுமார் ட்ரிகர் ஆனதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மேட்டர் வந்துட்டாங்க. ஏன்னா சிவகுமாருக்கு மஞ்சரிக்கு பயங்கரமான ஒரு சண்டை வந்துச்சு. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா பனியை பிடிச்சி இழுத்தப்போ வந்துட்டு உங்கள்ட்ட எல்லாம் பேச தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மேட்டர் வந்துட்டு மஞ்சரி மேலதான் தப்பு, உங்கள்ட்ட எல்லாம் பேச தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகுமார் மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருந்து அது பெரிய சண்டை ஆயிடுச்சு. அது ஒரு சாரி கேட்கிற மேட்டர் தான் இருந்தாலும் ஊதி பெரிய மேட்டர் ஆக்கி விட்டாங்க. மஞ்சரி வந்து சடனா ஒரு சாரிங்க தெரியாம பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல, சிவகுமார் வந்துட்டு நான் அப்படி பண்ணல, எனக்கு தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரே வார்த்தையா முடிச்சு விட்டுருக்கலாம். நீங்க வந்துட்டு இப்ப தெரிஞ்சா சாரிங்க அது தெரியாம பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்க வந்துட்டு ஊதி பெருசாக்கி கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா நீங்க உங்கள்ட்ட எல்லாம் என்கிட்ட பேசிய விருப்பம் இல்ல போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகுமார் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு நீங்க வந்துட்டு சிவகுமார்ட்ட பண்ணது வந்து ட்ரிகர் ஆகுது, சிவகுமாருக்கு வந்து ட்ரிகர் ஆகுது தெரியலையா? சிவகுமார்ட்ட நீங்க பண்ணீங்களா, அப்போ நீங்க பண்ணது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மேட்டர் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் டக்குன்னு அந்த ஒரு சட்டனா வந்துட்டு இழுத்த வந்து பார்க்கும்போது செம்மையா தான் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு செம்மையா வந்து டப்பு கிடப்பாங்க, ஜாலியா டப்பு கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் வந்துட்டு அழிஞ்சிட்டு இருந்திருப்பாப்ல. இப்போ அவருக்கு செம்ம அடி விழுந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா மேபி வந்து அந்த ப்ரோமோல காமிக்கல.
எனக்கு அது என்ன அடி விழுந்துச்சுன்னு தெரியல. மேபி வந்து அவரும் வந்துட்டு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு அவருக்கு அடி விழுந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அருண் வந்துட்டு ட்ரிகர் ஆனதுக்கு வந்துட்டு எப்படின்னா கை கும்பிட்டதை வச்சு ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றீங்க அப்படிங்கிறது. அப்படின்னா அவங்க வந்துட்டு ட்ரிகர் ஆகக்கூடாதா? ஏன் ட்ரிகர் ஆகக்கூடாது? ஒரு கோவத்துல வந்துட்டு அவங்க ட்ரிகர் ஆகக்கூடாதா அப்படிங்கிறது வந்துட்டு பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருணுக்கு வந்துட்டு சப்போர்ட் பேசுறாரு நம்ம விஜய் சேது சார். இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சு அருண் அடிக்கிறாரா மஞ்சரி அடிக்கிறாங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. மேபி வந்து ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆச்சு, எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா தெரியும். அண்ட் இதுல வந்து லாஸ்டா சொல்லி என்ன முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து பழைய விஷயம், பழைய வன்மம், பழைய இதெல்லாம் வந்துட்டு உங்க மனசுல இருக்குது, அதெல்லாம் மேபி வந்து அதெல்லாம் வெளிப்படுத்தி அதெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய இது வந்துட்டு வன்மங்கள், அது சூழ்ச்சனை, அந்த மாதிரிதான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்றாரு. எல்லாமே நீங்க பண்றதுலாம் வந்துட்டு பழைய மேட்டர் எடுத்து வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருக்கீங்க, அவங்க வந்துட்டு வன்மம் தான் ஃபுல்லா அதுல இறங்குது அப்படிங்கிற மாதிரி அழகா வந்து விஜய் சேது சார் வந்து ரோஸ்ட் பயங்கரமா பண்ணாருன்னு சொன்னோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த இது அருணுக்கும் உங்க 2 பேத்துக்கும் நடந்த சண்டையில வந்துட்டு எனக்கு அந்த ஒரு தீர்வே எனக்கு தெரியல, இதுக்கு பதிலே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரே பேச்ச முடிச்சுட்டாரு. ஏன்னா வந்துன்னா இதெல்லாம் நீங்க பண்ண ஒரு வன்மம், நீங்க உங்களுக்குள்ள இருந்த வன்மம் தான் அதுல இருந்து வெளியாயிருக்கு, அதுதான் பெருசா ஊதி பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்து தரமான ஒரு இதை வந்து சொல்லியிருக்காப்ல. அண்ட் இதான் வந்து இந்த 3ஆம் ப்ரோமோ வந்து நடந்துச்சு. மேபி வந்து இந்த ஒரு விஷயம் நான் சொன்ன விஷயம்லாம் வந்து அதுல அட்ரஸ் பண்ணப்பட்ட விஷயம். அண்ட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு விஷயம்லாம் இன்னும் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வரும். அந்த திருட்டு பிரியாணி பத்தி நான் சொல்லியிருந்தேன், அதை ஏன் அட்ரஸ் பண்ணல, அட்ரஸ் பண்றாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த திருட்டு பிரியாணி வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு, அட்ரஸ் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி